தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக உருவெடுத்திருப்பது உறுப்பினர்களின் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் புண்ணியமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாதாந்திர சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள சுகுணவிலாஸ் சபாவில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பதன் மூலம் அரசின் பல்வேறு துறைகளில் மக்களின் பிரதிநிதிகளாக பங்கெடுத்து மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் செயலாற்ற இயலும் என்றும், தற்பொழுது தமிழ்நாடு உணவுப் பொருள் கட்டுப்பாட்டு துறையின் கீழ் நேரடியாக செயல்படும் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து அரசின் அனைத்து துறைகளிலும் தனது உறுப்பினர்களை பிரதிநிதிகளாக நியமிப்பதற்கான பிரகாசமான சூழல் உருவாகியிருப்பதாக தலைவர் புண்ணியமூர்த்தி மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வருகை தந்திருந்த தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் இந்த மாதாந்திர சிறப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுக்கான அடையாள அட்டை மற்றும் நிர்வாகிகளுக்கான பெயர் பலகை அட்டைகளை மாநில நிர்வாகிகளான தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோரின் பொற்கரங்களிலிருந்து பெற்றுக் கொண்டனர். இந்த மாதாந்திர சிறப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டது. தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டுள்ள மத்திய அமைப்பான ட்ராய் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை வழங்கி பொறுப்புகளையும் பதவிகளையும் வழங்க இருப்பதாக இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி தற்பொழுது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அதே இடத்தில் நிகழும் என அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாதாந்திர சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் எங்களுடைய நுகர்வோர் சொந்தங்களுக்கு இன்று நடைபெற்றது. இதில் இன்னைக்கு முக்கியமாக சொல்ல போனால் அனைத்து மாவட்டத்தில் இருந்து இன்று கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பான செய்திகள், அமைதியாக நல்ல முறையில் நடைபெற்றது. மேலும் வலு சேர்க்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் உறுப்பினர்களை சேர்த்து மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்குவதற்கு எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் உறுதியேற்றுக் கொண்டோம். மேலும் அரசாங்கத்துக்கு வலு சேர்க்கும் வகையில், அரசாங்கத்தினுடைய அழுத்தம் கொடுக்கும் வகையில் எங்களை இயக்கத்திற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த நேரத்தில் உங்கள் ஊடகம் மூலியமா சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மேலும் மத்திய அரசுடைய ட்ராயினுடைய நிறுவனம் எங்களுடைய இயக்கத்தை எடுத்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி இதே இடத்தில் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து போஸ்டிங் போடுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். மேலும் இன்னும் சிறப்பாக நடைபெற அனைத்து மாவட்ட தலைவர்களும், எங்கள் செயலாளர், இணை செயலாளர், டெப்டி செக்ரட்டரி மற்றும் அனைத்து தலைமை நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா மாநில பட்டியலே மாவட்ட பட்டியலும் இடம்பெறுவதற்காக தான் இந்த 5 வருஷமா காத்துக்கிடணும். அது இப்பதான் ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சு அதை பண்ணியிருக்கிறேன். அதனால எல்லா துறைகளும் ஒரு உறுப்பினர் போடுவதற்கு உறுதியளித்திருக்கார்கள். எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணைக்கு இணங்க இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் நலத்திட்ட உதவிகள் நிறைய செய்யப்பட்டது. நர்சிங் புத்தகங்கள், டாக்டரேட் புத்தகங்கள் மற்றும் முதியோருக்கான தள்ளுவண்டி அதெல்லாம் இன்று வழங்கப்பட்டது. இதில் நிறைய பேர் பங்கேற்று இதில் சிறப்பித்தார்கள். மதுரை மாவட்டத்தில் இந்த ஒரு தொண்டு நிறுவனத்துக்காக இன்றைய தினம் அது வழங்கப்பட்டது. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் பல்வேறு இடர்பாடுகளையும் இன்னல்களையும் எதிர்கொண்டு உறுப்பினர்களின் கடுமையான உழைப்பின் காரணமாக அவைகளை எல்லாம் புறம்தள்ளி தற்பொழுது மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக உருவெடுத்திருப்பது ஒரு மாபெரும் வெற்றி என தலைவர் புண்ணியமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்களும் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றும், தங்களுக்குள்ளான கருத்து வேறுபாடுகளை மறந்து மக்களின் நலனுக்காக ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்றும், உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளின் குறைகள் எதிர்வரும் கூட்டங்களில் ஆய்வு செய்யப்பட்டு நிவர்த்தி செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார். ஜூலை 6, 2025 நடைபெற்ற சிறப்பு விழிப்புணர்வு மாதாந்திர கூட்டத்திற்கு மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.